ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவுமே சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணி 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 2 கப் அளவுக்கு ரவை சேர்த்து ரவையை நல்லா ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ரவை கருகாமல் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம அப்படியே வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ரவையை இதை சைடில் அப்படியே வச்சுட்டு அதே கடாயை சூடு பண்ணி ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை தோலெல்லாம் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பில் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாவை நீளமாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு சின்ன தக்காளி சேர்த்து நல்லா அதையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் தக்காளி நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம தேவையான காயெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 கப் அளவுக்கு பீன்ஸு, 3/4 கப் அளவுக்கு கேரட் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த காய்க்கு எல்லாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் பச்சை பட்டாணி கிடைச்சாலும் அதையும் சேர்த்துக்கோங்க, இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்க்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த காயை நல்லா வேக வச்சிடணும். காய் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் இந்த தண்ணி நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே வற்றி நல்லா காய் வேகணும். பாருங்கள், இப்போ நம்ம அதில் ஊற்றின தண்ணி எல்லாமே வற்றி காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம 2 கப் ரவை எடுத்துருக்கோம். அந்த 2 கப் ரவைக்கு எந்த கப்பால் ரவை அளந்தமோ அதே கப்பால் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதில் கொஞ்சோண்டு நறுக்குனது கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை இதில் சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இதில் எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும்போது கட்டி எதுவும் சேராமல் நல்லா எல்லாமே ஒன்றோட சேர்ந்து வரும். இப்போ ரவை நல்லா வெந்துருச்சு. இந்த கிச்சடி நல்லா கெட்டியாயிருச்சு. இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம். தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே உப்புமாவே செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரவா கிச்சடி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.